Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூப்பரான ஓல்டு பெட்ரோல் ப்ரூஃப் ஆஃப் சேலுக்கு வந்துருக்குது பாயிண்ட் செட் வண்டி. எஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஓவரால் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பற்றின கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ஆஃப் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1992 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1992 மாடல் ஓல்டு பெட்ரோல் ப்ளோட் பாயிண்ட் செட் வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஒன்று கண்டிஷனில் வண்டி இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 2030 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பீரி ஆச்சு, லாஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரி ஆச்சு. இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. லைஃப் டைம் டேக்ஸ் வண்டி. இதை புக் டீட்டெயில்ஸு ஸ்மார்ட் கார்டாக பண்ணியாச்சு. வண்டி அவுட்லுக் பாருங்கள். வண்டி அவுட்லுக் எப்படி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவுட்லுக்கில் சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு எல்லாமே. இந்த வண்டியில் எனக்கு மெயினாக பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாய்வீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலாய்வீல் வந்து பார்த்திங்கன்னா எஸ் டைப் அலாய்வீல், 2 லிஃப்ட் தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி டைப் அலாய்வீல் பார்க்குறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த கலர் வேரியண்ட்டை பார்க்க ரொம்ப ரேரு. இந்த அலாய்வீல் எனக்கு பிடிச்சது வந்து நடுவில் அந்த ஸ்டெப் வச்சு அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது தான். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துக்குது, உள்ளே பிளாக்கில் கொடுத்து சூப்பராக இருக்குது அலாய்வீல் பார்க்குறக்கு. பேக்லேயே அலாய்வீல் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. இது ஃபார்வர்ட் டிரைவ் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்கில் அலாய்வீல் இல்லாமல் புதுசாக போட்டுக்குது சரிங்களா. அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பலூன் டேங்க் பெருசு போட்டிருக்குது. பெரிய டேங்க் வந்து ஆல்டர் பண்ணி போட்டிருக்குது. டேங்க் சைஸ் மட்டும் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்குது. சூப்பராக இருக்கும் டேங்க் எல்லாமே. டேங்க்லாம் பெரிய டேங்க் போட்டு ஆல்டர் பண்ணிக்குது. அப்படியே ஃப்ரெண்டில் நல்லா ஆஸ் யூஸ்வல் ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டயரில் பெரிய பட்டன் போட்டு புது டயர் போட்டிருக்குது சரிங்களா. புது டயரு, டியூப்லெஸ் ரெண்டுமே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயரு. பட் ஆனால் சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அலாய்வீல் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்குது. ஸ்பீடோமீட்டர் பாக்ஸ் எல்லாமே பூசு போட்டுக்குது. கேபிள் எல்லாமே பூசு போட்டுக்குது. போர்க் ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு நம்பர் பிளேட் வந்து பூசு போட்டுக்கிறோம். வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, TN 59C 0473 473 வண்டி நம்பரு. ஃப்ரண்ட்டு டூம் பூசு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல்புமே பூசு போட்டுக்கிறோம். சிட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பூசு. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு. அதே மாதிரி சிங்கிள் ராட் பம்பர் வந்துடும். மேலே வந்தால் ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே பூசு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. வண்டியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்குது. பார்த்துக்கோங்க. அப்படியே ஆம்ஸ் மீட்டர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. சாவி எல்லாமே வந்து புல்லட்டு தான் போட்டுருது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஒரே சாவி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. டூல்ஸ் பாக்ஸுக்கு, சைட் லாக்கு, இக்னிஷனுக்கு எல்லாமே ஒரே சாவி தான். ஹேண்டில் பார் எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி ஹேண்டில் பார் வந்துடும். சைடில் 2 கட்டை வச்சு எல்லாமே வந்துடும். இந்த சுவிட்ச் செட் எல்லாமே பூசு போட்டுருக்குது. இந்த சைடு வியூ பாருங்கள். டேங்க்கில் மோனோகிராம் எல்லாமே லேட்டஸ்ட் மோனோகிராம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்லேயும் சரி, டூல்ஸ் பாக்ஸ்லேயும் சரி லேட்டஸ்ட் மோனோகிராம் வந்துடும். இன்ஜின் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வண்டி இன்ஜின் கிளச்சு, கீர் பாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. கீர் ஸ்லிப்பிங்கெல்லாம் கிடையாது. மெயினாக இந்த வண்டி ஓடுறது தண்ணி மாதிரி இருக்கும். ஸ்பீடுக்கெலாம் எந்த குறைச்சலுமே இருக்காது. நீங்கள் டப்னு கீரை மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. உள்ளே வந்து கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிக்குது. பீட் சவுண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கிக்கர் ராட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. பேக்லேயே அலாய்வீல் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அலாய்வீல். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. டியூப்லெஸ் டயரு. பேக் டயருமே புதுசு தான். பேக் டயருமே புது டயரு. இந்த சைடு வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்கள்.
வண்டி ரெடி பண்ணுறப்போ எல்லாமே வந்து பஃப் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே இப்பவும் இருக்குது. அப்படியே கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷனில் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் வெல்டிங்கு, ஆயில் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும். பேட்டரி கண்டிஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆரன் எல்லாமே நாம் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஆரனு, இண்டிகேட்டர், சிட் லைட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். எனக்கு இந்த வண்டியில் மெயினாக பிடிச்சே வந்து நான் அலாய் வீலும் டேங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. லுக் எல்லாமே வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். வண்டியில் எல்லாமே ட்ராபேக்கும் சொல்லிடுறேன். வண்டியில் ட்ராபேக்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் மக்கரில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயிண்ட்டு விட்டுருக்குது, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே அதே மாதிரி ஃப்ரண்ட் மக்கள் லைட்டாக அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது ஓல்டு வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் இருக்கிறதான். மற்றபடி வண்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்டாண்டு மெயினாக சென்டர் ஸ்டாண்டு சொல்லி லேட்டஸ்ட் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? டபுள் ஸ்ப்ரிங் வர்றது, நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இன்சைடு வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே அப்படியே பாருங்கள். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பீட் சவுண்ட் கேளுங்க. பெட் சைடில் இந்த நைஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும் வண்டி. நான் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்லைட் போட்டுக்கிறேன். டேஞ்சர் லைட் கொண்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. டேஞ்சர் லைட் வந்து சுவிட்சுமே வந்து போட்டுருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்போம், கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரைடு போய்ட்டு ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டி ரைடு போகலாம். வண்டி ரைடு போகிறோம்னா வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் ஆகிட்டு ஓடிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் யூசேஜுக்கு நான் ஓடிட்டுருக்கிறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கையிலே பிடிக்க முடியல. ஒரு பாயிண்ட் வண்டி ஒரு பவர் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வண்டி இருக்குது. வண்டியெல்லாம் ஓவர் டீல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். வாங்க இப்போ இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு என்னோடய ப்ரைஸுக்கு மட்டும் பார்த்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கியர் போட்டேன். கீர் ஸ்லிப்பிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வண்டியில் எந்த ஒரு லேகுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரீயாக போகலாம் வண்டியில். அதுக்குள்ள டாப் போட்டேன். வண்டி ஓட்டுறதுலாம் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் லாங் போகிறதுக்கு இந்த வண்டி பயங்கர ஆப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி
நீங்கள் லாங்கெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். வண்டி நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற லுக் போய் சூப்பராக இருக்கும். அந்த அலாய் இருக்குது. ஒரு அடி தான் நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட கம்ப்ளீட் டீல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியோட ஓவரால் டீல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பைண்ட் ரைட் கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. மெயினாக எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வந்து எஸ்டைப் அலாய் வீல் டியூப்லெஸ் டயரோட இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா டியூப் போட்டுருக்குது. அதே மாதிரி வந்து டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் ஆல்டர் பண்ணி போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓட்டக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். வைப்ரேஷன் வாபிள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டி டீல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1992 மாடல் ஓல்டு பாயிண்ட் செட் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. எஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரையுமே காணல இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பல ஆக்சிடென்ட்ஸ் ஸ்மார்ட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இதை புக் டீட்டெயில்ஸு. ஓகே, இப்போ வண்டியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,45,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லொக்கேஷன் வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வண்டியில் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தர ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டெல்லாம் தர செக் பண்ணிவிட்டு வண்டியில் தர ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த சூப்பரான வண்டியோட ஒரு நல்ல கண்டவங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பிஎம்எஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.